தமன்னா எப்படி காவாலா காவாலா பாட்டுக்கு ஜெயிலர்ல ஆடினாங்களோ அந்த மாதிரி கூலியில வந்து இவங்க ஆட போறாங்க. பொதுவாகவே விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது என்னன்னா அரசியல் மேடைகள்ல அரசியல் பேச பயப்படுறாருன்ற ஒரு டாக் இருக்கு. பயப்படல, தெரியல. ஏன்னா மேடையில பார்த்து பேசுறாரு. இன்னைக்கு அங்க என்ன பண்ணாரு பாத்தீங்களா? ஒரு சாதாரண நடிகர் கூட இப்படி பேப்பரை பார்த்துட்டு உங்களுக்கு கொள்கைங்கிறது உள்ளுக்குள்ள இருந்து வரணும். ஒன்னொன்னுத்தையும் பார்த்து படிச்சுட்டு இருக்காரு. அவரு பேச்சு பாத்தீங்கன்னா ஏதோ அவர் வந்து நாட்டையே ஆண்டுட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு. அஜித்லாங்க ஒருத்தர் வந்து அவர் வந்து ஆண்மையற்றவர்னு எழுதினார் குழந்தை பிறகு. ஒரு ஹீரோ வந்து அடுத்தவங்க முன்னாடி காணாம போச்சுன்னா தேடி தரலாம், அவன் முன்னாடியே தொலைச்சிட்டு தேடுறதுங்கிறது நம்மளால ஏத்துக்கணும். அதனாலதான் விடாமுயற்சி வந்து கொஞ்சம் வீண் முயற்சியாகவும் வேண்டாத முயற்சியாகவும் தெரியும். அந்த மாதிரி இருக்காது நிச்சயமா குட் பேட் அக்லியா. வெளிப்படையா கிண்டலா பண்ணமா கிண்டல் அடிச்சவர் தான் விஜய் சார். விலையும் பயிர் முளையிலேயே தெரியும். எச்சகையால காக்கா ஓட்ட மாட்டாரு. ஆவுன்னா பூச்சி ஆனந்த் புடிச்சுட்டு போக முடியும். யாரு இந்த பூச்சி ஆனந்த்? இவர் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு? வீட்டை விட்டு வெளியில வராம அரசியல் பண்ணிட்டு இருக்க குற்றச்சாட்டு மட்டும்தான் இருக்கு. ஒரு சாதாரண அரசியல்வாதி செய்யறதுன்னா ஒரு அரசியல். சினிமா சார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது சினிமா பத்திரிகையாளர் சங்க செயலாளர் RS கார்த்திக் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பான ஒரு டாபிக். ஒரு பக்கம் வந்து அரசியல் சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் பத்தியான டாபிக் பேசப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா வலம் வந்து கொண்டிருக்கிற கூலி படத்தோட ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. கூலி வராங்க. அவங்க பூஜா ஹெக்டே தான் இல்லையா? பூஜா ஹெக்டே வராங்க. தமன்னா எப்படி காவாலா காவாலா பாட்டுக்கு ஜெயிலர்ல ஆடினாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துல வந்து கூலியில வந்து இவங்க ஆட போறாங்க. அப்ப ரஜினிக்கு பேர் கிடையாது, பேரா இருக்காது. ரஜினிக்கு இதுக்கப்புறம் பேர் போட்டா யார் பாக்குறது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. நம்மளே ரஜினி ரசிகன், நம்மளே அந்த மனநிலைக்கு வந்துட்டோம். ஸோ அதனாலதான் ஒரு ஜெயிலர்லயே அப்படி பிளான் பண்ணியிருந்தார். ஒரு ஃபேமிலி மேனா ஒரு ஜெயிலரா தமன்னாவை சைடுல யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பாட்டுக்கு. அதுல கூட அவங்க கூட ரொம்ப ஆடினது நம்ம சுனில் தான், இவர் கிடையாது. ஸோ அதே மாதிரிதான் இருக்கும் இந்த பூஜா ஹெக்டேவும். நீங்க பாத்தீங்கன்னா தமன்னாவும் சரி பூஜா ஹெக்டேவும் சரி விஜயோட ஜோடி போட்டு ஃபெமிலியர் ஆனவங்க தான். விஜய் கூட வந்து பீஸ்ட்ல ஹீரோயினா நடிச்சவங்க தான் பூஜா ஹெக்டே. அவங்களதான் ரஜினியும் இந்த படத்துல வந்து ரஜினி படத்துல ஒரு டைரக்டர் விருப்பப்படி ஓகே பண்ணிருக்காங்க இல்லையா? பொதுவா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நெல்சன் அவர்கள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி எடுத்திருக்காரு. என்ன காரணம்? ஒருவேளை இந்த சன் பிக்சர் ப்ரொடக்ஷன்றதுனால அவங்களோட பிரஷரா, ரஜினியோட பிரஷரா? சன் பிக்சர்ஸ் தான் ஜெயிலரும். சன் பிக்சர்ஸ் அப்படின்னா எல்லா படம் வெற்றி பெறதுக்கான எல்லா எலிமெண்ட்டும் வேணும்னு பார்ப்பாங்க. ஒரு காமெடி, ஒரு ரஜினிக்கு என்ன வச்சா கரெக்டா இருக்கும், விஜய்க்கு என்ன வச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அவங்க வந்து தயாரிப்பாளருங்கிறதையும் தாண்டி சன் குழுமம்ன்ற ஒரு வெற்றிகரமான நெட்வொர்க்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியுது, ரசிப்பாங்க, இதை பண்ணுவாங்க. இன்னைக்குதான் அவங்க வழியில பல சேட்டலைட் சேனல், அவங்க வழியில ஓடிடி எல்லாம் நிறைய பேர். ஆனா அவங்க என்னைக்கோ இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால அவங்க அந்த கவனத்துல இருப்பாங்க. இது என்ன பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ், ரஜினி இவங்க விருப்பத்தை தாண்டி சன் பிக்சர்ஸ் விருப்பமா தான் இருக்கும். தமன்னாவை வச்சு ஒரு பாடல் ஹிட் கொடுத்த மாதிரி இந்த டைம் வந்து பூஜா ஹெக்டே பயன்படுத்தலாம். இந்த பூஜா ஹெக்டே வச்சு இந்த பாட் மேபி பாட்டா தான் இருக்கும், இல்ல வேற ஏதாவது சின்ன கிளாமருக்காக தான் இருக்கும், ஒரு சின்ன கேரக்டர் கூட இருக்கலாம். ஆனா வந்து பூஜா ஹெக்டே, தமன்னா இவங்க எல்லாமே இப்ப ரஜினி படத்துக்கு தேவைப்படுறாங்கிறது தான் இங்க நோட்டீஸ் பாயிண்ட். ஓகேங்களா? அப்ப லோகேஷ் கனகராஜ் டோட்டலா அவரோட பேட்டர்ன் ஸ்டைல்ல இருந்து வெளியில வந்துட்டாரா இந்த படம்? அப்படிலாம் இல்லைங்க. அது எக்ஸ்ட்ரா ஒரு இதுவா தான் இருக்கும். அவங்க என்னவா நடிக்கிறாங்க நமக்கு இன்னும் ஃபுல் டீடைல் தெரியல. நாளைக்கு தான் இந்த கூலியோட அந்த அப்டேட்டே வருது இல்லைங்களா? ஸோ அதுல நம்ம பார்த்தோம்னா டான்ஸ் காஸ்டியூமா இல்ல கேரக்டராங்கிறது நாளைக்கு பார்த்த பிறகுதான் தெரியும் இல்லைங்களா? பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ரஜினியை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா? ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நீங்க எதை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இன்னைக்கு ஜனநாயகன். சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுக்கான காரணம்னா ஹெச்வினோ. அவரோட படத்தோட அந்த ஒரு ஸ்டைலே வந்து வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா வந்து அதுல ஒரு மெசேஜ் ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். இப்ப விஜய் அவர்கள் அவரோட கடைசி படமா வந்து இந்த படத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு டாக் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எனக்கு என்ன கேள்வினா, இப்ப பொதுவாகவே விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது என்னன்னா அரசியல் மேடைகள்ல அரசியல் பேச பயப்படுறாருன்ற ஒரு டாக் இருக்கு. பயப்படல, தெரியல. அடுத்த விஷயம் என்னன்னா படங்கள்ல நிறைய அரசியல் பேசுறாருன்ற ஒரு டாக் இருக்கு.
இந்த படத்திலேயாச்சும் பொதுவான அரசியல் மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஒரு தாக்கல் அரசியல் பேசுவாரா? அதான் நீங்களே சொல்லிட்டீங்க, மேடையில பேசுறது இல்ல படத்துல பேசுவாருன்னு. ஏன்னா மேடையில பார்த்து பார்த்து பேசுறாரு. இன்னைக்கு அவரு முதலாம் ஆண்டு அங்க என்ன பண்ணாரு பாத்தீங்களா? ஒரு சாதாரண நடிகர் கூட இப்படி பேப்பரை பார்த்துட்டு உங்களுக்கு கொள்கைங்கிறது உள்ளுக்குள்ள இருந்து வரணும். ஒன்னொன்னுத்தையும் பார்த்து பார்த்து படிச்சுட்டு இருக்காரு. இதை விடுங்க, ஜனநாயகன் பேர் வச்சிருக்கிறாரு. இவ்வளவு நாளும் ஒரு பணநாயகனா இருந்த ஒருத்தர் வந்து ஜனநாயகன் படத்துக்கு பேர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஜனநாயகத்துக்குள்ளார இறங்கிட்டதா இந்த டைட்டில் ஓகே பண்ணிருக்கிறாங்க இல்லையா? விஜய் வந்து சினிமாவில் செஞ்ச அளவுக்கு நிஜத்துல அவரை எம்ஜிஆர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. விஜயகாந்த கருப்பு எம்ஜிஆர்னு ஏத்துக்கலாம், பல பேர் VN சுதாகரனை கூட ஏத்துக்கலாம், இறந்து போன JK ரத்தீஷ கூட ஏத்துக்கலாம், செஞ்சாரு. விஜய் எல்லாம் ஏத்துக்கவே முடியாது. என்னன்னா நேத்து வரைக்கும் பணநாயகனா இருந்தவர் இன்னைக்கு எப்படி ஜனநாயகனா மாறுவாரு? அவர் பேசுறாரு, ஒரு பக்கம் மதவாத அரசியல், ஒரு பக்கம் வந்து காலங்காலமா பரம்பரையா ஆண்டுட்டு இருக்காங்க, இவங்களை அடிச்சு துரத்துறதுதான் என் வேலைன்னு. நீங்க யாரு? நீங்களே அப்பா சொல்லுவாங்கல்ல நடிகரானவர் தானே, நீங்க என்ன சுயம்புவா? இல்ல, யார் மூலியமா ஆனாலும் அவரோட தனிப்பட்ட திறமையினாலதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில். ஏன் டைரக்டரோட புள்ள நடிகரா தான் அவனு ஏதாவது இருக்கான்னா? ஏன் ஆகக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கான்னு அவர் தானே சொல்றாரு, பரம்பரையா ஆண்டுட்டு இருக்காங்க. அப்ப அரசியல்வாதி புள்ள அரசியல்ல தலைவர் கலைஞருக்கு நீங்க வந்து கருணாநிதினு பேசுங்க, எடுத்துக்கங்க. 4-5 பிள்ளைங்க இருந்தது, எல்லா பிள்ளையுமா அரசியல் இறங்குச்சு. 1-2 பேர் அதுல ரொம்ப பற்றா இருக்கிறவர் தான் இன்னைக்கு CM இருக்காரு. அரசியல்ல தன்னுடைய வழியா எடுத்து மிஸ்ஸா பீரியட்ல எல்லாம் சிறைக்கெல்லாம் சென்று வந்தவர் தான் இன்னைக்கு இருக்கிறாரு. அப்படி இருக்கப்ப நீங்க பாட்டுக்கு எடுத்தோன்னு பேசக்கூடாது. நீங்க இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, 1 வருஷம் ஆயிருக்குது. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அவரு பேச்சு பாத்தீங்கன்னா ஏதோ அவர் வந்து நாட்டையே ஆண்டுட்ட மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. சினிமாவில் முதல்வர் வேஷம் போடலாம், ரியல்ல முதல்வருங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? விஜய் வந்து இன்னும் ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லை அவர் கட்சியில. சீமான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, பெரியாரு, அம்பேத்கர், வீரநாச்சியார் இவங்க போட்டோ எல்லாம் பின்னாடி அப்பப்போ அவங்க பர்த்டே வாழ்த்து சொல்லி பெரிய பெரிய பேனர் ஒட்டி பண்ணாரு. இன்னைக்கு என்ன பண்ணாரு? ஒரு வருஷம் நிறைவுல அதே மாதிரி இவருக்கு பின்னாடி அவங்க எல்லாம் போக்கஸ் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க. உங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு இதை சீமான் கையில் எடுத்ததே ஏன் எடுக்கிறீங்க? இவரு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, நம்ம அடிச்சு துரத்துவோம், இது வந்து பண்ணையார்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல, இனிமே அது முடியாது, இவரும் ஆட்சிக்கு வந்தா பண்ணையாரா மாறுவாருங்கிறது மறைபொருளா சொல்லி இருக்கிறாரு. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். அப்புறம் பிரசாந்த் கிஷோரை வந்து பிஜேபிக்கு அப்புறம் திமுகவுக்கு, அதாவது பிஜேபிக்கு அந்த எலெக்ஷன்ல மோடி பிரைம் மினிஸ்டராக அவர் வந்து ஆலோசனைகள் வழங்கினார், ஐடியா கொடுத்தாருன்னு. அடுத்து அவரை கூட்டு வந்ததான் ஸ்டாலின் ஜெயிச்சாருன்னு சொன்னாங்க. இப்ப விஜய் அவரே கையில் எடுத்திருக்கிறாரு. ஏன் நம்ம ஊர் அரசியல் தெரிஞ்ச யாருமே இங்க அரசியல் சாணக்கியர்கள் இல்லையா? நீங்க அதுலயே மோடியையும் ஸ்டாலினையும் காப்பி அடிக்கிறீங்க. அப்புறம் நீங்க கூட்டு வந்து வச்சுட்டு இதை வந்து வெளிப்படையா கிண்டலா பண்ணாம கிண்டல் அடிச்சவர் தான் விஜய். ஓகேங்களா? பெருசா வெளியில வரல. ஏன் ஒட்டுமொத்த செய்தியாளர்களுமே வந்து விஜய தாக்கியே பேசுறீங்க? என்ன காரணம்? ஏன் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேண்டாம்? சார், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். இவர் முளையிலேயே தெரிஞ்சாரு, எச்ச கையால காக்கா ஓட்ட மாட்டாருன்னு. ஓகேங்களா? விஜயோட கேரக்டர் ஆஃப் நேச்சர் அதுதான். நீங்க அஜித்தை சொல்றீங்களா? நான் 31 வருஷமா சினிமா பத்திரிகையாளராகவே இருக்கேன் சொல்றீங்களா? நீங்க உடனே உங்களுக்கு செய்யலைங்கிறதுக்கு அப்படி இல்லை, எனக்கு இல்லை, யாருக்குமே இல்லைங்கிறது தான் மேட்ரு. இன்னும் எனக்கு மட்டும் அஜித் என்ன அள்ளியா கொடுத்துட்டாரு? ஒருத்தர் செய்யற அஜித் எல்லாங்க ஒருத்தர் வந்து அவர் வந்து ஆண்மையற்றவர்னு எழுதினார் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி. அந்த ஆள் ஹார்ட் அட்டாக், எனக்கு சீனியர் பத்திரிகையாளர் தேடி போய் உதவி பண்ணாப்புல. அவருக்கு மட்டும் இல்ல, அந்த மாதிரி சினிமா தொழில் பெப்சி தொழிலாளர்களுக்கு கொரோனா டயத்துல ஒவ்வொரு சங்கத்திற்கும் விஜய் கிட்ட இருந்து நீங்க அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஏங்க விஜய் இன்னைக்கு இவ்வளவு வளர்றதுக்கு காரணம் அவங்க அப்பா S.A. சந்திரசேகரும் இப்ப PT செல்வகுமாருங்கிற ஒரு மக்கள் 2 பேரும் அவர் கூட இருக்காங்களா? ஆவுன்னா புஜி ஆனந்த்னு புடிச்சிட்டு தொங்குறீங்க. யாரு இந்த புஜி ஆனந்த்? ஏதோ ஒரு கட்சியில பாண்டிச்சேரியில நின்று MLA-வா இருந்தவர். புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து நீங்களே இன்னைக்கு எந்த குதிரை மேல சவாரி பண்ணலாங்கிற மனநிலையில இருக்கீங்க. நேற்று உங்களை தூக்கிட்டு வந்த குதிரையே தூர தரத்தி விட்டுருக்கீங்க. அப்பாவா இருந்தாலும் சரி, அண்ணன் மாதிரி இருந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட சில தவறுகள் இருந்திருக்கலாம். உங்களோட உயரத்தை எட்டுறதுக்காக அவங்களால எட்டி உதச்சிட்டு இருக்கீங்க. சோ இதெல்லாம் ஜனநாயகன்ல சும்மா பேர் வைக்கலாம் ஜி. மாநாட்டுல அவ்வளவு கிரௌட் வந்ததுக்கும் ஒரு குற்றம் சொன்னீங்க. அம்மா சரி, ஓகே, நீ குற்றம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அவரு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? நம்ம மேல 2 குற்றம் இருக்குது. அதாவது
இளைஞர்களா இருக்கிறாங்க நம்ம தாவேக்காவில. அதே மாதிரி யாருமே தெரியாதவங்களுக்கு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு யாரோ கிண்டல் அடிக்கிறதா அவர் சொல்றாரு. அப்படிலாம் யாருமே கிண்டல் அடிக்கல. இவர் மேல என்ன குற்றச்சாட்டு திரும்ப இருக்கு? வீட்டை விட்டு வெளியில வராம அரசியல் பண்ணிட்டு இருக்கிறவருங்கிற குற்றச்சாட்டு மட்டும்தான் இருக்குது. இவர் எப்படி சாதாரணவனுக்கு தான் கொடுப்பாப்ல? நேற்று வரைக்கும் அவருக்கு ரசிகரா இருந்திருப்பாப்ல, இன்னைக்கு அவங்களுக்கு பதவி கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி நம்ம யாருமே இது சொல்லலையே. இல்ல இது நியூஸ் இருக்கு, சொல்லியிருக்காங்க. ஏன் ஆளுங்கட்சியே பேசிருக்குது. நேற்று வரைக்கும் இருந்தவங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்னு முதல்வரும் பேசினாரு. ஏன் பேசுறாங்க? நான் பொலிட்டிக்கல் சைடு நம்ம போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப திருப்பி சினிமா இந்த படம் பேரு ஜனநாயகம்ங்கிறதுனால நான் சொல்றேன். திருப்பி ஒரு பக்கம் விஜயோட ஜனநாயகம் டாக் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி அஜித்தோட படம். இது ஏன் நான் இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, விடாமுயற்சி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் அதாவது அந்த படப்பிடிப்புல இருந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு படம். பட் எதிர்பார்த்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை. அது கதை தாங்க காரணம். அதாவது விடாமுயற்சி அஜித் அதை எப்படி ஒத்துக்கிட்டாரோ, என்ன மனநிலையில ஒத்துக்கிட்டாரோ. எனக்கு எல்லாமே என்ன தோணுச்சுன்னா, ஒரு ஹீரோ அடுத்தவங்க முன்னாடி காணாம போச்சுன்னா தேடி தரலாம். அவன் முன்னாடியே தொலைச்சிட்டு தேடுறதுங்கிறது நம்மளால ஏத்துக்க முடியல. இது தமிழர்களோட மனநிலை. புரியுதா உங்களுக்கு? இதை உணராம அந்த படம் பண்ணிட்டாங்க. அதனாலதான் விடாமுயற்சி கொஞ்சம் வீண் முயற்சியாகவும் வேண்டாத முயற்சியாகவும் தெரிஞ்சுது. அந்த மாதிரி இருக்காது நிச்சயமா குட் பேட் அக்லியா. இந்த படம் நிச்சயமா அப்படி இருக்காது. அஜித் ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாரு. இந்த படத்திலையும் விடாமுயற்சியில நடிச்ச திரிஷா அவர்களே குட் பேட் அக்லியிலும் இணைஞ்சிருக்கிறதா கேள்வி. இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு பேரு கேரக்டர் நேம் ரம்யா. அதானே கேட்க வரீங்க? அது டைரக்டர் சார்ந்த கேள்வி. பட் திரிஷா தொடர்ந்து அஜித்தோட இணைகிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு விஜய்க்கும் திரிஷாக்கும் ஒரு பெரிய டாக் ஒண்ணு இருந்துச்சு. அது இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப அஜித்தோட கம்பெனா நடிக்கிறாங்க. அப்படி ஒண்ணும் விஜயோட ஆள் இல்ல அவங்க அப்படிங்கறது காட்டுறதுக்கு 2 ஹீரோக்களுமே இணைந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் மேபி. ஏன்னா அஜித்துக்கும் ஆப்டான பேர் தான் திரிஷா. விஜய் கூட அப்படி ஒரு கிசு வர்றதுனால அவங்க அஜித் கூட நடிச்சா அவங்க நிறைய விஜய் ரசிகர்களோட, அதாவது அஜித் ரசிகர்களோட கண்டனத்துக்கும் ஆளாகாம இருப்பாங்க, விஜய் ரசிகர்களோட கண்டனத்துக்கும் ஆளாகாம இருப்பாங்க. அதனால கூட திரிஷா ஓகே பண்ணலாம். குட் பேட் அக்லியோட டைரக்டர் ஆதிக் பாத்தீங்கன்னா அவரோட கதாநாயகிக்கு எல்லாருமே ரம்யான்ற பேர் வைக்கிறாரு. என்ன காரணம்? ஒருவேளை அவரோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் பேர் ரம்யாவா? என்ன காரணங்கிறது நீங்க மனசுல பூந்து பார்த்தாதான் தெரியும். என்ன ரம்யான்ற பேர் அவருக்கு ஏன் எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டா நினைக்கிறீங்க? அவங்க அம்மா பேரு அக்கா தங்கச்சி பேரு கூட யாருதே ரம்யான்னு கூட இருக்கலாம். புரியுது அவங்களுக்கு? அவங்கள ஹீரோயினா பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட நீங்க நினைக்கலாம். நீங்க அந்த ஆங்கிள் அம்மா தங்கச்சி ஒரு கதாநாயகிக்கு ஒரு பேர் வச்சு, இல்ல அதுல ஒரு லவ் சீனோ ஒரு என்ன கெமிஸ்ட்ரியோ ஒர்க் அவுட் ஆகணும் போது அந்த இடத்துல எப்படி இது இந்த கேள்வி நீங்க கேட்கலாமா? எஸ். ஏ. சந்திரசேகர்ங்கிற ஒரு டைரக்டர் மகனையே சூப்பு போட விட்டு படம் எடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப தங்கச்சி பேரை ஹீரோயினுக்கு சுட்டுனா சந்தோஷம் தானே. இன்னும் தங்கச்சியே அந்த காதலை செய்யறதா அர்த்தம் இல்லையே. தான் தங்கச்சியை காதலிக்க வேணாம்னு நினைக்கிறவங்க கூட ஒரு கதாநாயகிக்கு தங்கச்சி பேரை வச்சு அவங்கள காதலிக்க விடலாமே. அப்படி பார்த்தா பிரபுவோட மகளை தான் ஆதிக்கு கல்யாணம் பண்ணிருக்காரு. மனைவியோட பேர் வச்சு கூட ரசிக்கலாம். அதுதான் அது அவரோட விருப்பம், அவர் உள்ள ஒருவேளை ரம்யா ரம்யா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை அவர் ரொம்ப வசப்படுத்திருக்கலாம். ரம்யாங்கிற பேர் ரொம்ப ரம்யமா இருந்திருக்கலாம். நீங்க காதலிச்சாதானே ஒரு குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றீங்க. அப்படியே பாரதிய ராஜாவுக்கு 6 வரிசை நாயகிகள் ஒரு படத்துல நடிச்சா 6 வருஷம், அந்த மாதிரி ரம்யாங்கிற பேரை ஏதோ ஒரு சென்டிமெண்டா இருக்கலாம். ஒன்னும் தப்பு கிடையாது. அவங்கள காதலின்னு தான் சொல்ல முடியாது. நம்ம உள்ள ஃபுல்லா தெரியாம அவரும் வைக்கிறாரு, அதை செய்தியா நம்ம சொல்லிட்டோம். மக்கள் எடுத்துக்கிற விதத்துல எடுத்துக்கிட்டோம். நான் சொல்ற மாதிரி தங்கையா வேணாலும் நினைக்கிட்டோம், நீங்க சொல்ற மாதிரி காதலியா வேணாலும் நினைக்கிட்டோம். உண்மை என்னவோ ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா? சினிமா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசப்படும் போது இப்ப நம்மளோட லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சி அவர்களோட படப்பிடிப்பை பத்தி நம்ம பேசியாகும். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஒரு படப்பிடிப்புக்கு போனா கூட அந்த அளவுக்கு பவுன்சர்ஸ் வச்சு போக மாட்டாராம். ஆனா பட் தூத்துக்குடியில நடக்கிற படப்பிடிப்புக்கு பாத்தீங்கன்னா அண்ணாச்சி அவர்கள் ஒரு பெரிய பவுன்சர்ஸ் கிரௌடே உள்ள இருக்காரு. பார்க்க வந்த ரசிகர்களை விட அதிகமாக பவுன்சர்ஸ் சகஜமா தான் பேசுறாரு. பவுன்சர்ஸ் பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதாவது அண்ணாச்சியோட நேட்டிவ் உங்களுக்கு தெரியும். அண்ணாச்சினாலே தூத்துக்குடி திருநெல்வேலி தான். சோ அவங்க நேட்டிவ் அங்க ஷூட் பண்றாரு. கிரௌட் ஷூட் பண்ண விடாம தடுத்துருங்கிற நோக்கத்துல இவ்வளவு பவுன்சர்ஸ் வச்சிருக்கலாம். ஆனா அண்ணாச்சி நடிக்க வந்தது அஜித், ரஜினி, விஜய் இவங்களெல்லாம் ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி
நம்ம இவ்வளவு பெரிய தொழிலதிபரா இருந்து இருக்கிறோம், நமக்கு ஒரு இது இல்லையே, எல்லாருக்கும் கம்மி ரேட்டுக்கு துணிமணி கொடுக்குறோம், எல்லா பண்ட பாத்திரங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு தான் நடிக்க வந்தது. அந்த ஃபெமிலியரா நானும் ஆகி காட்டுறேன் தான். அப்படிப்பட்டவர் இவ்வளவு பவுன்சர்ஸ் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்க விரும்புறவங்களை நெருங்க விடுறதுதான் இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் சரவணா மாதிரி ஒருத்தருக்கு அழகா இருக்கும். அதுதான் இவங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய ரசிகர்களையும் உண்டு பண்ணி தரும். அதுவும் இவர் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்க நீங்க சொல்ற மாதிரி சொந்த மண் இல்லைங்களா, அவருடைய சொந்த மண் தூத்துக்குடி அந்த திருநெல்வேலி ஏரியாங்கிறது. அங்க உள்ள ரசிகர்களையாவது கொஞ்சம் பவுன்சர்ஸை விளக்கிட்டு நீங்க நெருங்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எம்ஜிஆர்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்கிற விஜய் வரைக்கும் அப்படித்தானே கிழவியை கட்டி பிடிக்கிறது, தூக்கி போடுற துண்டை தூக்கி மாட்டிக்கிறது, இப்படித்தானே வந்துட்டு இருக்காங்க. அப்ப லெஜண்ட் சரவணனும் இப்ப அடுத்த அண்ணாச்சிக்கு கூட அரசியல் ஆசை வரலாம். ஏன்னா ஒரு பிசினஸ்மேன் நடிகர் ஆயிட்டாரு, அடுத்து அரசியல் என்ன கூட இருக்கலாம் இல்லைங்களா. சோ அதுக்காக அவர் நிறைய முகத்தெல்லாம் மாத்திட்டு வந்திருக்கிறாரு இல்லைங்களா. சோ அந்த எண்ணம் கூட வரலாம். இல்ல இந்த வயசுக்கு அப்புறம் அவர் எடுத்திருக்கிற இந்த டிசிஷன் சரின்னு சார், சரியோ தவிர அவரு காசு அவர் போடுறாரு, அவர் எடுக்கிறாரு. மத்த ஹீரோக்கள் மாதிரி 200 கோடி 250 கோடி வாங்கிட்டு தன்னை நல்லவனா காட்டிக்கிட்டு அரசியலுக்குள்ளார குதிக்கலையே. அவரு சொந்தமா சுய இதுல சம்பாதிச்ச காசை சினிமாவில இறக்குறாரு. அதனால பல தொழிலாளர்களுக்கு தானே வேலை கிடைக்கும். புரியல, அவர் எப்படி சுயமா சம்பாதிச்சாரு? அவரோட தாய் தகப்பனாவே இருக்கட்டும், நமக்கு அப்படி ஒரு தாய் தகப்பன் இல்லையா, அவருக்கு தானே இருக்காங்க. இல்ல நீங்க எஸ்.ஏ. சந்திரசேகரையும் விஜயையும் நீங்க வச்சு பேசும்போது கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கேட்ட இடத்துக்கு அந்த பதில் புரியுதா உங்களுக்கு? அவர் சொன்னார்ல பரம்பரையா ஆண்டுகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. நீங்க சினிமாவை நீங்களும் பரம்பரையா ஆடுறீங்க. 2 தலைமுறை அப்படி பார்த்தா இப்ப அவர் பையனும் வந்துட்டாப்ல, விஜயோட பையனும். சோ நீங்க சினிமாவை பரம்பரையா ஆண்டுகிட்டு இருக்கீங்க. இப்ப நாட்டையும் ஆளுங்கிற வெறிகுண்டு திரிகிறீங்க. அதுக்குதான் அதை சொன்னது. இங்க என்ன ஒரு சுய சம்பாத்தியங்கிறது, அவங்க அப்பாவே சம்பாதிச்சாலும் அது அவரோட காசு தானே. புரியுதா உங்களுக்கு? அதே அவரு ஏங்க எத்தனை பேர் அப்பன் சொத்தை அழிச்சிருக்கிறாப்ல, புரியுதா உங்களுக்கு? இவர் அந்த சொத்தை அழிக்காம சினிமாவிலையும் போட்டு தன்னையும் ஒரு நடிகரா நிலைப்படுத்திக்கிறார். அதுக்குதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மதவாதிகள், ஒரு பக்கம் பரம்பரையா நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறவங்க, இவங்க 2 பேரும் அடிச்சு வரட்டோம்னு அனாவசியமா பேசிருக்கிறாரு. பாசிசம் பாயாசம் எல்லாம் இது சினிமா கிடையாது. இல்ல நீங்க நானும் பாத்து வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். விஜய தாக்குறதுல சொல்லுவாங்க, விஜய தாக்குறதுன்னா விஜய் அரசியலுக்கானவர் அல்ல, ஹீரோவா அவரை ரசிக்கலாம். என்ன நம்மளால செய்ய முடியாத செய்யறாருன்னு நினைக்கலாம். அரசியல்ல ஒரு சாதாரண அரசியலையும் அவரால் நம்மளால செய்ய முடியாத மத்த அரசியல் ஒரு சாதாரண அரசியல்வாதி செய்யறது கூட அவரால் செய்ய முடியும். நம்ம ஏரியாவில் மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் இருப்பாங்கல்ல, அதை கூட அவரால் செய்ய முடியாது. நீங்க அண்ணாச்சி வந்தா செய்வாரா? அண்ணாச்சி நான் ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு தான் சொன்னேன். அண்ணாச்சி செய்வாரா வரமாட்டாரா வருவாராங்கிறது நம்ம கையில் இல்லை. அண்ணாச்சி ஏன் வரணும்னு நினைக்கிறது கூட உண்டு இல்லைங்களா. அண்ணாச்சி அவர்களும் பாத்தீங்கன்னா அவரோட படத்துல கிளாமர் எல்லாம் வச்சிருக்காரு. முதல் படமே லெஜண்ட் படத்துல நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கிளாமர் தான் காட்டி அவர் நடிச்சிருக்காரு. அங்க அவரை குற்றச்சாட்டாம அவரை பத்தி அண்ணாச்சிங்கிறவரு இங்க வாங்க, அண்ணாச்சிங்கிறவரு பல்கா துணி எடுத்துட்டு மத்த இடங்கள் துணி மணி பாத்திரம் பண்ணலாம் எடுத்து மத்த இடத்துல 100 ரூபாய் வைக்கிற பொருள் 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு கொடுத்து மக்களுக்கு ஒரு 30% டிஸ்கவுண்ட்ல ஒரு பொருளும் கிடைக்கிறது. 30யோ 40யோ 50யோ பொருளுக்கு ஏற்ற மாதிரி. விஜய்ங்கிறவரு 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு டிக்கெட் 2000 ரூபாய் விற்கிறத கண்ணும் காணாம இருந்தவர். உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.